மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொடுக்கிறோம். 36 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த தொழிலதிபர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம். 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 27 வயது குடும்ப உறுப்பினருக்கு 30 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. போலீஸ் நிலையத்தில் துப்பாக்கி திருட்டு அதிரடியாக இருந்த போலீசார் கைது செய்யப்பட்ட பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற எமது நாடு வளம் பெற்று சர்வதேச அரங்கிலே கவர்ச்சிகரமான ஒரு நாடாக மிடரட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு, என்னதான் வெள்ளையர்களிடமிருந்து இந்த நாடு சுதந்திரம் பெற்றாலும் கொள்ளையர்களிடமிருந்து நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கல என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 வயதுக்கு உட்பட்ட 36 சிறுமிகளை தொடர்ச்சியாக பாலியல் வன்புணர்வு செய்து வந்த தொழிலதிபர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. இந்த கொடுமையை பண்ணியது மட்டுமல்லாம இந்த கொடுமையை வீடியோ மூலம் படம் எடுத்து தனது போன்ல லேப்டாப்ல பதிவேற்றம் செய்து வைத்திருந்த சம்பவமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பணம், பட்டம், பதவி அப்படின்னு வந்துட்டா இதுக்காக என்ன செய்யற அப்படின்ற யோசனையில தான் இது போன்ற மனநோயாளிகள் குறிப்பாக இது போன்ற நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. இதுல ரொம்ப வெக்கி தலைகுனிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைத்து சிறுமிகளும் கிட்டத்தட்ட 18 வயதுக்கும் குறைவானவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த சந்தேக நபருக்கு வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 38. இன்னைக்கு இது பெரிய ஒரு மனநோயாக மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. சர்வதேச அளவில் கூட இப்போது இது போன்ற விஷயங்கள் பூதாகரமா ஆகியிருக்குது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்று சொல்லப்படுகின்றவருடைய வழக்கு கோப்பு அதில் இருக்கிற அதிர்ச்சியான செய்திகளை நேற்றைய தினம் மீசான் டைம் எமது யூடியூப் சேனல்ல நேர்த்தியான தெளிவான ஒரு காணொலியை பதிவேற்றம் செய்திருந்தோம். அது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியவங்க விரும்பினா அந்த காணொலியை பார்த்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அதனுடைய லிங்கையும் நாங்க போட்டு வைக்கிறோம். என்னதான் இருந்தாலும் சிறுமிகள் விஷயத்திலும் சிறுவர்கள் விஷயத்திலும் பெற்றோரும் சமூகமும் அவதானமாக இருக்கணும். இப்போது இது மிகப்பெரிய ஒரு மனநோயாக மாறி இப்போது வசதி படைச்சவங்க பணத்தை காட்டி, பொருளை காட்டி, ஆசை காட்டி இது போன்ற சிறுமிகள் மீது பாலியல் பலாத்காரம் செய்கின்ற ஒரு கொடுமை இப்போது பரவலாக நடந்து வருகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. எதுக்காக இவைகளை காணொலியாக பதிவு செய்தாங்க? ஏதாவது வெப்சைட்டுகளுக்கு விற்கின்ற அல்லது வேறு ஏதாவது பாலியல் ரீதியான வெப்சைட்டுகளுக்கு விற்கிறதுக்கான நடவடிக்கைகளா இருக்கும் என்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்திருக்கிற இந்த சூழல்ல இது குறித்த பரந்துபட்ட ஒரு விசாரணையும் இப்போது போலீசார் மேற்கொண்டு வருவதாகத்தான் தெரிய வருது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற மிக கொடுமையான மற்றும் ஒரு செய்தி பதிவாக இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்முனை பிரதேசத்துல தான் அந்த சம்பவம் பதிவாகி இருக்குது. 14 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த குறித்த சந்தேக நபருக்கு 30 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை கல்முனை மேல் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற சம்பவம் பதிவாக இருந்தது. 2020ஆம் ஆண்டு தொடக்கம் 2021ஆம் ஆண்டு வரைக்கும் குறித்த 14 வயது சிறுமியை 3 தடவைகள் இவ்வாறு பலாத்காரம் செய்ததன் காரணமாக ஒரு ஆண் குழந்தையை இந்த குழந்தை பிரசவித்த சம்பவம் பதிவாக இருக்குது. குழந்தையை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சூழல் உருவான இந்த கொடுமை வழக்காக மாறி கல்முனை மேல் நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் இவருக்கான விசாரணை நடந்தேறி வந்த நிலையில தான் இப்போது அவருடைய தீர்ப்பு 30 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும், அதே போல பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு 10 லட்சம் ரூபாய் நட்டஈடு கொடுப்பதோட 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்குது. இந்த பணத்தை செலுத்த முடியாத பட்சத்துல இதுக்கு நிகராக மேலும் 6 மாதங்கள் சிறை தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் நீதிமன்றத்துல தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் தமது பெண் குழந்தை விஷயத்தில் இது போன்ற விடயங்கள் நடக்காமல் இருப்பதற்கான அவதானத்துடனும் வெள்ளம் வரும் முன் அணை கட்டுகின்ற ஒரு பணியில் இருந்து கொள்ளட்டும். இழப்புகள் என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று. 14 வயது சிறுமிக்கு இது பற்றிய புரிதல் என்னதான் இருக்க முடியும்? ஒரு குழந்தையே பிரசவித்த சம்பவம் என்பது எவ்வளவோ வலிக்கின்ற மனவேதனையான ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் புரிந்திருப்பார்கள். எனவே புரிதலோடும் பக்குவத்தோடும் நடந்து கொள்வதற்கான எத்தனை பேர் ஒவ்வொரு குடும்பங்களும் தமது கட்டமைப்புக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு வினயமான வேண்டுதலோட அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்துல ஒரு போலீஸ் அதிகாரியை செருப்பால் அடிச்ச பெண்ணை கைது செய்து எதிர்வரும் 13ஆம் திகதி வரைக்கும் விளக்குமுறையில் வைக்கப்பட்ட சம்பவம் பதிவாக இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்ப பிணக்கு காரணமாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணை ஓடிக்கொண்டிருந்தது. எனவே தாயிடம் இருந்த குழந்தைக்கான பாதுகாப்புகள் அச்சுறுத்தலாக இருப்பதனால குழந்தைய தந்தையிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை நீதிமன்றம் அறிவிச்சது. ரொம்ப ஆத்திரமடைந்த இந்த பெண் என்ன பண்ணிருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த போலீஸ் அதிகாரிக்கு
தனது செருப்பால அடிச்ச சம்பவம் தான் பதிவாகி இருக்கு. உடனடியாக என்ன தேடி பிடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது இல்லையா, அந்த இடத்துல கைது செய்து அப்படியே நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. இந்த பெண்மணி தான் இந்த போலீஸ் அதிகாரியை அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி உடனடியாக நீதிபதி என்ன பண்ணினாங்கன்னா, எதிர்வரும் 13ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வைங்க அப்படின்னு சொல்லி சிறைக்கு அனுப்பி வச்சாரு. இவர் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்றத்தை அவமதித்தது, அதே போல போலீசாருடைய கடமைக்கு இடையூறு விளைவித்தது, காயம் ஏற்படுத்தியமை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள்ல தான் இப்போது இவ சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். நிச்சயமாக நீதிமன்ற அவமதிப்பு என்பது அதற்கான தண்டனைகளும் பறந்துபட்டது. எனவே புரிதலோடு நடக்க வேண்டும். அனைத்தையும் சட்ட ரீதியாக அணுக வேண்டிய சூழ்நிலையில அடாவடித்தனங்களும் சண்டித்தனங்களும் எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல. என்னதான் இருந்தாலும் அந்த கணவன் இந்த பெண்ணோடு எப்படித்தான் வாழ்ந்தாலும் தெரியல, எத்தனை முறை அடி வாங்கினாரோ என்னமோ தெரியல, நீதிமன்றத்துக்குள்ள ஒரு போலீஸ் அதிகாரிகளை அடிக்கிற அளவுக்கு இந்த பெண் ரொம்ப கோபக்காரியாக இருப்பாளோ என்னவோ என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. என்னதான் இருந்தாலும் இந்த பெண்ணுடைய மனோநிலையையும் கருத்தில் கொண்டு நீதிமன்றம் கருணை காட்டட்டும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோடு அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் நிலையத்தில் துப்பாக்கி திருட்டு சம்பவம் பதிவாகி இருக்குது. இது குறித்து 2 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. சட்டத்தை காக்க வேண்டியவர்களே சட்டத்துக்கு புறமாக நடக்கின்ற ஒரு அவலம் ஏற்பட்டிருக்குது. மத்துகம போலீஸ் நிலையத்தினுடைய களஞ்சி சாலையில இருந்த ஒரு துப்பாக்கியும் 10 தோட்டாக்களும் 26ஆம் திகதி காலப்பகுதியில் காணாமல் போயிருக்கு. தேடினாங்க. போலீஸ் நிலையத்தை சல்லான போட்டு அரிச்சு பார்த்தாங்க. ஆனா எங்குமே துப்பாக்கியை காணல. பேசாம இருக்க முடியல. எங்கேயாவது ஒருத்தன் சுட்டு தொலைச்சிட்டான்னா அந்த துப்பாக்கி கைப்பற்றப்பட்டா இந்த போலீஸ் நிலையத்தினுடைய துப்பாக்கி இது யாரு கொடுத்த என்ன எதிரி எல்லாருமே சிறைக்கு போற மாதிரி ஆகிரும். அதனால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவனுக்கான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்ற அமைப்பில் என்னவோ அந்த ஒரு விஷயம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. இறுதியில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த களஞ்சி சாலைக்கு பொறுப்பாக இருந்த எஸ்ஐயை கைது செஞ்சாங்க. அவர் கூட துணைக்கி தொழிலுக்கு நின்ற ஒரு பிசிஎம் கைது செஞ்சு இப்போது விளக்குமறியல்ல வச்சு விசாரணை நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது. துப்பாக்கிக்கு பொறுப்பு நீங்க தானே, துப்பாக்கி எங்க போச்சு, யாரு போச்சு, யாருக்கு கொடுத்தீங்க என்ற கேள்விகளுக்கு எந்த பதிலும் கிடையாது. கல்லுல போய் என்ன பூனை மாதிரி முழிச்சிருப்பாங்களே என்னவோ, அதனால அவளை கைது செய்ய உள்ள வச்சிருக்கிறாங்க. இப்ப இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலங்களில் கூட பாதுகாப்பு துறையிடம் இருந்த பாதுகாப்புக்காக இருந்த துப்பாக்கிகள் தான் பாதாள உலக குழுக்களுக்கு போய் சேர்ந்திருக்குது. அதனாலதான் பறந்துபட்ட குற்றச்செயல்கள் தாராளமாக செஞ்சாங்க. கைது செஞ்சு உள்ள வைக்க முடியல, அவங்களை சிக்கிக்கொள்வாங்க என்பதனால கைதையும் செய்யாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது. இப்போது ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகளை பாதாள உலக குழுக்களிடமிருந்து கைப்பற்றியதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு வழி இல்லாம இப்போ போலீஸ் அதிகாரிகள் அணுகி என்னவோ, தாங்க கொஞ்சம் சுற்றுட்டு தாரம், வாடகை தாரம், லட்சக்கணக்கில் பணம் தாரம் அப்படின்ற மாதிரி என்னமோ டீல் பேசிட்டாங்களே என்ன பல்வேறு சந்தேகங்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. மத்துகம பிரதேசம் என்பது பாதாள உலக குழுக்களுடைய ராஜ்யமாக இருக்கிற ஒரு இடம். நிச்சயமாக ஏதோ குற்ற செயலுக்காகத்தான் இவைகள் கைமாறப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்திருக்குது. என்னதான் இருந்தாலும் குற்றங்கள் நடப்பதற்கு முன்னால துரித கதியில நல்லா குட்டி நொங்கெடுத்து அவங்கள்ட்ட இருந்து யாருக்கு கொடுத்தீங்க என்ன ஏது என்ற பல்வேறு விஷயங்களை பிடுங்கி எடுத்துட்டா துரித கதியில அந்த துப்பாக்கியை கண்டுபிடித்து உரிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துடலாம். பொறுத்து பார்க்கலாம் இது குறித்த விசாரணைகளை என்னாக போகுது ஏதாக போகுது என்று சொல்லி. அதே நேரத்தில் கசப்ப தேரருடைய ரிட்டன் மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு உட்படுத்தாமல் தள்ளுபடி செய்தது. அதற்கான காரணம் என்னன்னா, மேல் நீதிமன்றத்தில் போய்த்து நீங்க பிணை கேட்கலாம எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, எனவே இதை விசாரிப்பதற்கான அடிப்படை சட்டவாக்கத்தில் எந்த இடமும் கிடையாது, அதற்கான சட்ட அடிப்படையிலும் கிடையாது என்று சொல்லி அப்படியே அள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டாங்க. இதுக்கு மேல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று மேல் நீதிமன்றத்துக்கு போகணும், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். அந்த ஒரு சட்ட இடத்துல அவருக்கு வழி இருப்பதனால அங்கதான் இவங்களோட பிணையை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. என்னதான் இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான விஷயம். கடந்த காலங்களில் தேர்தல் என்றாலே ஏதோ ஒரு வகையில் அடங்கி போகின்ற சூழ்நிலைகள் இருந்தது. இப்போதைக்கு அது இல்லாத ஒரு சூழ்நிலை என்பது ஒரு ஆரோக்கியமான விட, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பது என்பது சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறத பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் கசப்பு தேர்தலை எதிர்வரும் 9ஆம் தேதி வரைக்கும் விளக்கு மறியல் அவருக்காக நீடிக்கப்பட்டிருக்கிறது திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக. எனவே கசப்பு தேர்தலுக்கு நிச்சயமாக உலகமே வெறுத்து போயிருக்கும். காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில பௌத்தம் என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் இது போன்ற சட்டவிரோதமான விஷயங்களை செஞ்சு முடிச்சுறது. சட்டத்தின் முன்னும் நிறுத்தப்படுவதில் ஏதோ ஒரு வகையில தப்பிக்கிறதுக்கான வழிகளை செஞ்சிடறாங்க. அந்த வகையில இந்த ஒரு விஷயத்துல சட்டத்தின்படியே அது நகர்ந்து போறது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. இந்த தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி சுப்ரீம் கோர்ட் போனா நீண்ட நாட்கள் எடுக்குமாம் அதனுடைய தீர்ப்பு வருவதற்கு இன்னும் சொல்லப்படுது. எனவே கீழ் நீதிமன்றங்கள்ல பிழை கிடையாது என்பதனால மேல் நீதிமன்றத்துல ஏதாவது முயற்சி செய்து பார்க்கலாம் என்ற வழிகாட்டலை இப்ப கசப்ப தேர்றதுக்கு சட்டத்தரணிகள் ஆலோசனையா வழங்கியிருக்கிறார் என்ற செய்தியும் பார்க்க கிடைத்தது. என்னதான் இருந்தாலும் லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, சிறுவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.